பறந்து போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை, அதாவது 3வது படிக்கும் ஒரு குழந்தை என்ன பண்றாங்க, வீட்டுல பூட்டி வச்சுட்டு அப்பா வந்து வேலைக்கு போயிடுறாரு, அம்மா வந்து வெளியூர்ல வேலை விஷயமா போயிடுறாங்க. அப்படியாப்பட்ட குழந்தை அந்த வீட்டுக்குள்ளேயே, பூட்டிய வீட்டுக்குள்ளேயே வந்து தன் வாழ்க்கை வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கு. அதுக்கு வந்து வெளியில போகணும், அப்பா அம்மாவோட சந்தோஷமா ஒரு ஆசை வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். இது வந்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் இதுல காட்டுறாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு கட்டத்துக்கு மேல அப்பாவை வந்து டார்கெட் பண்ணுது. அப்பாவை டார்கெட் பண்ணி அப்பா கிட்ட என்னை முன்னாடி வெளில இட்டுன்னு போனோம், வெளில இட்டு போனா அவங்க உள்ள வச்சு கூட்டிடுவான்னு சொல்லிட்டு உள்ள வச்சு கூட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை அப்பா விட்டுக்கிட்டு அந்த அதாவது அந்த வீட்டை விட்டு அதை சுத்தி இருக்கிற இடத்த சுத்தி ரவுண்ட் போறதுக்காக பைக்ல கிளம்புது. அந்த கிளம்புற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவுடைய கடன் வாங்கியிருப்பாரு, பைக் கடன் வாங்கியிருப்பாரு. அந்த பைக் கடனோட வாங்கின அந்த இஎம்ஐ கொடுத்த அந்த பேங்க்காரன் வந்து அவனை துரத்துவாரு. துரத்தும் போது அவன் என்ன பண்றான், தப்பிச்சு போறதுக்காக சிட்ல பக்கத்துல இருந்து அங்க எஸ்கேப் ஆகி ஒரு ஏற்கனவே சிட்ல பக்கம் அவுட் ஆஃப் சென்னை தான், அதோட இன்னொரு அவுட் ஆஃப் சென்னைக்கு போயிடுறாரு. அங்கிருந்து அந்த பையன் சும்மா லெவலுக்கு பர்கர் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுத்து அவன் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்றான். அதனால பையன் என்ன பண்றாரு, அவங்க அப்பா என்ன பண்றாரு, மறுபடியும் அவனை இட்டுட்டு அவங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அவங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. இது அந்த பையன் வந்து பிளான் பண்ணியே போறான், நம்ம பைக்ல நல்லா சுத்தணும், நம்ம வீட்டுல வச்சு அடைச்சிடறாங்க, நம்ம வெளியில நல்லா சுத்தணுன்றதுக்காக பிளான் பண்ணி அப்பாவை அவங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா இருக்கிற இடத்துக்கு வந்து இட்டு போயிடுறான். அங்க போய் அந்த அப்பாவும் அவங்க பையனை என்ன பண்றாங்க, அப்ப அப்பா வந்து அவருடைய அப்பா, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா, அவங்க 2 பேர்ல அந்த பாண்ட் கொஞ்சம் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த சிவாக்கும், அதாவது ஹீரோக்கும் அவங்க பையனுக்கும் இருக்கிற பாண்ட்ஸ் இதெல்லாம் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவுக்கு அப்பா காதல் திருமணம், அதாவது இந்த குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை சிவாவும் ஹீரோயினும் வந்து படத்தோட ஹீரோயின் வந்து காதல் திருமணம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த அம்மாவை பத்தி, அந்த குழந்தையோட அம்மாவை பத்தி அந்த பாட்டி ஏதோ ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பானா உயிர். உடனே என்ன பண்ணுது, அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு அங்க வந்து கிளம்பி போகுது. போற இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கிரஷ், அதாவது நம்ம சிவா இருக்கார் இல்லையா, அவர் சின்ன வயசுல ஒரு கிரஷ், ஒருத்தர் மேல கிரஷா இருந்திருப்பாங்க, அவங்க வந்து அஞ்சலி மேடம். அவங்ககிட்ட என்ன பண்ணுவாரு, அவங்க இடத்துல பார்த்தோன்னா அங்கே சில காட்சிகள் நடத்துறாங்க. அங்க சில அந்த இடத்துல அந்த பையன் சில என்ஜாய் எல்லாம் பண்றான். அந்த அஞ்சலி மேடத்துடைய குழந்தை கூட இவனை ஃப்ரெண்ட் ஆகி மறுபடியும் அவங்க கூட சுற்றுறான், வெளில போறான் வரான், அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் அவன் பண்றான். அதுக்கப்புறம் இது அப்பா பாக்குறாரு, டே இதெல்லாம் வேணாடா வீட்டுக்கு போறாடா, இல்ல எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் வா வீட்டுக்கு போலான்னு போது மறுபடியும் அவன் என்ன பண்றான், நீ வந்து உன்னுடைய கிரஷ் வீட்டுக்கு போனாம நான் ஏன் கிரஷ் வீட்டு ஜென்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த வீட்டுக்கு மோஸ்ட்லி அடம் பிடிக்கிறான். அங்க போனா அங்கேயும் சில விளையாட்டுலாம், வேற என்ன விளையாட்டுலாம் விளையாடுறான். சில நேரத்தில் அவனுக்கு தெரியுது அப்பா அம்மாவோட மத்த அப்பா கூட நம்ம அப்பா தான் சிறந்த அவன் நினைக்கிறான். அதே மாதிரி அப்பா வந்து இந்த மேல பையன் என்ஜாய் பண்றான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா போன்ல பேசி ஒரு மாதிரி வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, பரவாயில்ல புள்ள எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இறுதியா என்ன பண்றாங்க, அங்க இருந்து கிளம்பி போய் ஒரு வீட்டுக்கு போற நேரத்துல வந்து அம்மா வந்து வெளியில இருந்து திரும்பி வருவாங்க. அவங்க அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிற நேரத்துல அங்க ஒரு சின்ன கலடா பண்றான். அந்த கலடா பண்ணி படத்துல கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து நம்மளுக்கு எந்த விஷயத்த புரிய வைக்கிறாங்கன்னா, வீட்டிலேயே அடைப்பட்டிருக்கிற குழந்தை வந்து எப்படி வெளியில சுத்த ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதை மூலமா. கதை வந்து நம்ம கேட்கும் போது வந்து நல்லா இருக்கு, அதே மாதிரி வந்து படத்துல பார்க்கும் போது வந்து நல்லாதான் இருக்கு. எந்த விதமான கதையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறைகள்லாம் எதுவுமே இல்லை. ஆனா என்ன எடுத்துட்டு போனது கொஞ்சம் அங்கங்க ரொம்ப இழுவையான காட்சிகள் வந்து ரொம்ப இருந்தது. ஒரு சில காட்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது, ஒரு சில காட்சிகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சு. இப்போ ஒரு 3வது படிக்கிற குழந்தை வந்து கிரஷை பத்தி பேசுறது, அது ஒரு மெச்சூர்தனமா அது மாதிரி காதல் அப்படின்னா பேசுறதெல்லாம் வந்து நமக்கு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, இப்ப இருக்கிற பசங்க எப்படின்னு தெரியல. இருந்தாலும் அந்த திரையில வந்து அதை காட்டும் போது சிலதெல்லாம் கொஞ்சம் பார்த்து காட்டினாதான் அது வந்து, ஏன்னா இது பார்த்துட்டு அப்புறம் இருக்கிற குழந்தைகள் ரொம்ப சாதாரண விஷயம் நினைச்சுட்டு போறாங்க. அதனால அந்த மாதிரி காட்சிகளை காட்டும் போது இயக்குநர்கள் கொஞ்சம் பாதுகாப்பா அதை வச்சு நம்ம காட்டணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த படத்தை வந்து முழுமையா வந்து தோளில தாங்கி இருப்பவர் வந்து நம்முடைய நடிகர் சிவா அவர்கள். இது வரைக்கும் அவர் நடிச்ச எந்த படத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நடிச்சது கிடையாது. இந்த படத்தை அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டரை வந்து தூக்கி தோல் நினைச்சிட்டு எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய நடிகர் வந்து படத்தை ஃபுல்லா சுமந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுல சிவா வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரா வந்து படத்தை ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அங்கங்க சில காமெடிகள், அவர் எமோஷன் அவர் பெருசா வராது, ஆனா அந்த வசனங்கள்ல வந்து மத்தவங்க பேசும்போது வசனங்கள் வந்து அவருடைய நடை அமைப்பு, அந்த காட்சி அமைப்பு எல்லாம் வந்து சில எமோஷன் அவர் எடுத்து வர முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா இல்ல நடிகர் சிவா வந்து உண்மையான ஒரு நடிகரை வந்து வெளில வந்திருக்கிறாரு. அந்த படத்தை முழுசா அவரே எடுத்து வந்திருக்கிறாரு. ஹீரோ நடிச்சிருக்கிற கிரேஸ் ஆண்டனி அவங்களுமே வந்து கொஞ்சம் உருவத்துக்காக சொல்லல, ஒரு குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்களோ கொஞ்சம் பப்ளியா இந்த குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து காட்டி, ஒரு பெரிய ஹீரோயின் மாதிரி காட்டாம ஒரு சாதாரண குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி காட்டி, அவங்க வந்து வெளியூர்ல இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, ஹீரோட்ட ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. நேரா வந்தோடனே எப்படி ஒரு அம்மா நடந்துப்பாங்களோ அதே மாதிரி கராரா வந்து பையன்கிட்டயும் அதே மாதிரி கராரா புருஷன் திட்டி தீக்கிறதெல்லாம் வந்து
பாக்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய கேரக்டர் வந்து சூப்பரா டேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. மிதுன் ரியான் இந்த சின்ன பையன் வந்து எப்படி வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆக்ட் பண்றாங்க, டைரக்டர் எப்படி வந்து வேலை வாங்குறாரு, ஒரு கேமரா இருக்கு, கேமரா முன்னாடி வந்து ஆக்ஷன்ல எப்படி இவ்வளவு ரியலிஸ்டிக்கா வந்து ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு இந்த குழந்தைங்க எப்படி ஆக்ட் பண்றாங்க கண்டுபிடிக்கவே முடியல. சின்ன பசங்க எல்லாமே இந்த படத்துல ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. பெரிய நடிகளோட சின்ன பசங்களோட நடிப்பு வந்து பிரமாதமா இருந்தது. அதை வேலை வாங்கினா அந்த இயக்குனர் ராமுக்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி தங்கமிங்கல் படத்தெல்லாம் கூட அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தை நல்லா வேலை வாங்கியிருப்பாரு. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அற்புதமா அந்த ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தை தூக்கி விட்டது அவங்க வந்து மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா ஓவர் ஆக்டிங்கே இல்லை, ரொம்ப சாதாரணமா என்ன ஆக்ட் பண்ணணுமோ அதுல ஆக்ட் பண்ணி ஒரு உண்மையான குழந்தை எப்படி இருக்குமோ அதை வந்து திரையில கொண்டு வந்திருக்கிறாரு அந்த பையன் மிதுன் ரியான். பிளஸ் அந்த கூட இருந்த அந்த ஜென்னா ஒரு பொண்ணு, ஜெனியா ஒரு பொண்ணு, நடிச்ச பொண்ணு, மற்ற சின்ன சின்ன பசங்க கூட அதை ரியலிஸ்டிக்கா வந்து முன்னாடி இருந்து நிறுத்திருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி வந்து ஏகாம்பரம் சார் வந்து இந்த படத்தை வந்து பெரிய ஹோப் இல்லாங்க அந்த இருக்கிற இயற்கை காட்சி வந்து மிக சிறப்பா காமிச்சிருப்பார். பார்ப்பதுக்கு ரொம்ப அந்த மலை சார்ந்த இடங்கள் போலும் அந்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா நீட்டா காட்டியிருந்தாரு. பின்னணி வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து சிறப்பா பண்ணியிருந்தாரு. ரொம்ப சீன் வந்து அந்த பாடல் வரிகள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பாடல் வரிகளை வந்து போட்டு ரொம்ப ஒரு ஒரு பாமரன் வந்து எப்படி அந்த பாட்டை சும்மா சாதாரண அடி பாடலாம் அந்த மாதிரி வந்து விளக்குற மாதிரி அந்த பாடல் வரிகள் சிறப்பா இருந்தது. பின்னணி இசையும் வந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பல படங்கள் பண்ணதால இந்த படத்தை ரொம்ப சாதாரணமா அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த படத்துல குறைகள் இருக்கானா இருக்கு, அங்க குறைகள் எல்லாமெல்லாம் கிடக்கு. நீட்டி மொழிக்கு எடுத்திருப்பாங்க, ஒரே ஸ்டோரி, ஒரே மாதிரி அவன் அடிக்கடி மலை மேல ஏறுறது, காணாம போறதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு அவன் எங்கன்னா போயிடுவான்ற பயம் நமக்கும் கிடையாது, ஹீரோயினுக்கும் கிடையாது. ஸோ கதையில எந்த விதமான விறுவிறுப்பானலாம் ஒண்ணும் கிடையாது. அது அப்படியே பிளாட்டா அப்படியே போயிட்டே இருக்கும். என்னன்னா ஃபேமிலியோட பாக்குற இப்ப நம்ம மாமன் படம் ஒண்ணு அப்புறமா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா படம் வந்து பிளாட்டா இருந்தா கூட மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப பிரமாண்டமா படம் வருது. அந்த வகையில இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படமும் வந்து ஒரு குடும்பத்துல எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய எல்லா விஷயமே இந்த படத்துல எடுத்துக்கிறாங்க. தாத்தா பாட்டி பாலாசக்திகளும் அப்புறம் அந்த ஸ்ரீஜா தேவி அவங்க தாத்தா பாட்டி நடிச்சு அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவும் ஆல்ரெடி வந்து கிரேஸ் ஆண்டனியும் நம்ம சிவாசாரம் பண்ணியிருக்கிறாரு. நடுவில் அஞ்சலி மேடம் வராங்க, நம்ம விஜய் யேசுதாஸ் வராங்க, அப்புறம் வேறு சில கேரக்டர்லாம் வராங்க. வந்து படத்தை அங்கிருந்து வந்து டச் பண்ணிக்கிட்டே போனா கூட அந்த படத்தினுடைய கதை வந்து ரொம்ப பிளாட்டா இருக்குதா, ரொம்ப கொஞ்சம் அடிக்கடி நம்ம அதையே பார்த்து நம்ம ரொம்ப ஒரு விஷயம் இதான் நடக்க போகுது, சரி என்ன காட்சி இன்ட்ரெஸ்டா வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மட்டும் உட்காந்து பாக்குறாங்க. பெரும்பாலும் குழந்தைங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, பெரியவங்க ரொம்ப பொய் பேசுவாங்க. அதை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. பொய் பேசாத இந்த குழந்தை வந்து பொய் பேசுற தன் தந்தையை பார்த்து எப்படி திட்டுறான், எப்படி திருத்த முயற்சி பண்றான் அப்படின்றது அங்கே சில காட்சி வந்து விற்க முயற்சி பண்ணிக்கிறாங்க. சிகரெட் பிடிக்கிறதால ஏற்படும் தீமைகளையும் ஒரு பாடலா சொல்லி அதுக்கு வந்து சில முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கலந்தைங்க வந்து ஒரு பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரின்றது என்னன்னா இந்த அம்மா அப்பா பண்ற சரியா தப்பெல்லாம் காட்டுறது இல்லை, அதெல்லாம் ஒண்ணு எது சரி எது தப்புலாம் போல. குழந்தை வீட்டுல அடைப்பட்டு இருக்கிற குழந்தை வெளில வந்தா எப்படி வாழ மாதிரி சுத்துது, அந்த வாழு மாதிரி சுத்துற குழந்தைய அம்மா அப்பா எப்படி கண்டிக்கிறாங்களா கண்டிக்கலையா, ரசிக்கலையா, அந்த ஒரு பர்டிகுலர் அம்மா அப்பா ரசிக்கலையான்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த மாமன் படத்துல இந்த குழந்தையும் அந்த சூரிய படுறது எப்படி சில பேர் வந்து சேட்டைத்தனமா இருக்க, சில பேர் தட்டு தன்னா சேரா போகுது, எது அவ்வளவு கதையை வளைக்கிறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரிதான் இதுவும். ஆனா இது மாமன் படம் பிடிச்ச ரொம்ப பேருக்கு வந்து இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மாமன் படம் சுமாரா இருக்கும், இந்த சுமாரா இருக்குன்னு கூட இந்த படம் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மாமன் பட ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. விரும்புறவங்க குடும்பத்தோட போய் பார்க்கலாம். சின்ன பையன்ல இருந்து குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய எல்லா படமும் எல்லா வயசு படமும் அதை எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மோர் தென் ஆவரேஜ் ஃபிலிம், சூப்பர் ஹிட் ஃபிலிம் சொல்ல முடியாது, பட் மோர் தென் ஆவரேஜ் ஃபிலிம். கண்டிப்பா ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணலாம்.